இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் யூ would have experienced பாடி ஷேமிங். ஒன்று நீங்கள் பாடி ஷேம் பண்ணியிருப்பீங்க யாரையாவது, இல்லை யாராச்சும் உங்களை பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி போனவங்கலாம் யாருமே இருக்க முடியாது. வெரி ரேர் கேஸ். பட் நமக்கு லேட்டரான ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு, பாடி ஷேமிங் தப்பு அப்படின்ற மாதிரி. பட் வை இஸ் இட் ஸோ ப்ராப்ளமேட்டிக்? ஏன் அவ்வளோ டீப் டவுன் ஒரு பர்சனை போயிட்டு இந்த பாடி ஷேமிங்கிறது ஹர்ட் பண்ணுது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த பாடி ஷேமிங் ஏன் ப்ராப்ளமேட்டிக்கா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போது நான் சொல்கிறேன்னு வைங்க கான்ஷியஸாக, லுக்ஸ் டோன்ட் மேட்டர் அப்படின்ற மாதிரி. பட் என் சப்கான்ஷியஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, என் லுக்ஸும் என் சோஷியல் வேல்யூவும் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி உள்ள செட் ஆகிருக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம காலங்காலமாகவே என்ன சொல்லிட்டு வந்திருக்கோம்னா, லுக்ஸை வச்சு தான் மக்களுக்கு நம்மளை பிடிக்கிறது பிடிக்காது, அதாவது சோஷியல் அக்செப்டன்ஸ் வந்து லுக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குன்ற மாதிரியான ஒரு ஸ்டீரியோடைப்பை நம்ம கொண்டு வந்துட்டோம். எக்ஸாம்பிள்ஸ் பாடத்தை எடுத்துக்கலாமே. குண்டா இருக்கிறவனை கலாய்க்கிறது, கருப்பா இருக்கிறவனை கலாய்க்கிறது, இல்லை ரொம்ப வெள்ளையா இருக்கிறவனை கலாய்க்கிறது, ஒல்லியா இருக்கிறவனை கலாய்க்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் எப்படி இருந்தாலுமே போட்டு அடிப்பானுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அந்த ஒரு சில ஜோன்ஸை தான் போட்டு ரொம்ப கலாய்க்கிறதெல்லாம் இருக்கும் படத்தில். ஃபார் எக்ஸாம்பிள், கருப்பா இருந்தால் பொண்ணு கிடைக்காது, இல்லை கருப்பா இருக்கிற பொண்ணுக்கு பையன் கிடைக்காது, அந்த மாதிரியான ஜோன்ஸ் வரைக்கும் படம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கு, படம் பேசியிருக்கு. லேட்டரான இப்போ அதெல்லாம் இல்லை. பட் அப்படியே பண்ணி பண்ணி வந்தனால அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கிற எல்லாருமே எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஸ்டில் நவ் அப்படி இருந்து நம்ம பர்ஃபெக்ட் இல்லை போல, நம்ம அழகு இல்லை போலன்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு அடிஷ்னல் ட்ரிகராக போயிட்டு நம்ம இப்பயும் போயிட்டு பாடி ஷேம் பண்ணோம் அப்படின்னா, எரிய இருந்ததுக்குள்ள எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக மாறிடும். உள்ள டீப் டவுனாக அவங்கள அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஏன் நடக்குது, ஏன் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருமா இப்போது? ஸோ அதுக்கு தான் நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ பிரெயின் வந்து ஒரு திங்கிங் மிஷின் மட்டும் கிடையாது, அது ஒரு ப்ரெடிக்ஷன் மிஷின். இப்போ நம்ம வெளில போகும்போது, ஐயோ நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேனா, எல்லாருக்கும் நான் பிடிக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோன்ஸில் பிரெயின் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டே இருக்கும், யோசிச்சுக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ சடனாக யாராவது உங்ககிட்ட வந்து உங்களை பாடி ஷேம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ பிரெயினுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ரிஜெக்ஷன் வரதை வந்து அது ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓஹோ, இவங்களுக்கு நம்மளை பிடிக்கிற போல, அதனால தான் பாடி ஷேம் பண்ணுறாங்க போலன்னு சொல்லிட்டு நம்ம பிரெயினுக்கு ஜென்ரலாகவே ரிஜெக்ஷன் அக்செப்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபேக்டர்லையும் அதே தான் நடக்குது. அப்போது அந்த பிரெயின் உள்ள போயிட்டு என்ன ஆகும்னா, எமோஷனலி உங்களை ஹிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம டவுனாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே தான் ஒரு மிரர் ப்ராப்ளம்னு ஒன்று வருது. மிரர்னால் நம்ம பார்த்து அழகாக ரசிக்கிற மிரர் கிடையாது, இந்த சோஷியல் மிரர். இப்போது ஒரு பையன் எடுத்துக்கலாமே, ஒரு 15-16 வயசு பையன். அவன் வந்து ஒரு தனி ஐலாண்டில் இருக்கிறான், சுற்றி ஆட்களே கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது அவனுக்கு அவன் லுக்ஸில் ஏதாவது இம்பர்ஃபெக்ஷன்ஸ் தெரியுமா, நோட்டீஸ் பண்ணுவானா, இல்லை அதை பற்றி இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவானான்னு யோசிச்சு பாருங்களேன். மோஸ்ட் ப்ராபப்லி ஹி won't. பட் நம்ம ஏன் ஃபீல் பண்ணுறோம்? அவனும் மனுஷன், நம்மளும் மனுஷன். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ், அவன் தனியாக இருக்கான், நம்ம ஒரு சோஷியல் சர்க்கிள்குள்ளே இருக்கோம். ஸோ இங்கே தான் இந்த சோஷியல் மிரர் அப்படின்னு ஒன்று வர ஆரம்பிக்குது. நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்ட் நம்ம பார்க்குற ஆட்களோட நம்மளை கம்பேர் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கிறோம். இப்போ சோஷியல் மீடியாவில் லேபிள் பண்ணுறாங்க, இதுதான் பர்ஃபெக்ட் லுக், இதுதான் ஒரு ஆண், ஒரு பையன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரேம் பண்ணி லேபிள் பண்ணிட்டே வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம அப்படி இல்லைனாலே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம இம்பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே போய் அங்கேருந்து ஒரு இன்செக்யூரிட்டி ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் இந்த சோஷியல் மிரர் அப்படின்ற ப்ராப்ளம். ஸோ இது ஜென்ரலி பார்த்துட்டே வரும்போது இந்த ப்ராப்ளம்குள்ளே யார் அதிகமாக அஃபெக்ட் ஆகுறா அப்படின்னு பார்த்தோம்னா, டீனேஜர்ஸ். ஏன் இது ஒரு பெரிய ஆளை கலாய்ச்சாலும் தப்பு தான், சின்ன டீனேஜரை கலாய்ச்சாலும் இட் இஸ் கோயிங் டு ஹர்ட் பேட். பட் டீனேஜர்ஸ் ஏன் அதிகமாக எக்ஸ்ட்ரா அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தான் அவங்களோட ஐடென்டிட்டி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபேஸ், அந்த 18 அந்த ஜோன் வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நிறையா கொஷின்ஸ் அவங்களுக்குள்ளேயே கேட்டுருப்பாங்க. நான் யார், நான் என்ன பண்ண போகிறேன், நான் எப்படி இருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கொஷின் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ போயிட்டு நீங்கள் அவங்கள பாடி ஷேம் பண்ணாங்கன்னு வைங்களேன், இப்போ என்ன ஆகும், அவங்க ஐடென்டிட்டிலேயே ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இப்படி சொல்லும்போது, ஐயோ நான் ஒரு இதை பர்சனாகவே நான் சரியில்லை போல, நல்லா இல்லை போலே அப்படின்ற போது அவங்களுக்கு அது ஒரு பேட் கமெண்ட் மாதிரி இல்லாமல் அவங்க ஐடென்டிட்டியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா மாறிடும். ஒரு பாயிண்ட்ல இவன் கரெக்ட் தானோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஃபீல் பண்ணுற அளவுக்கு இது ஒரு ப்ராப்ளமாக மாறும். அடுத்து பார்க்க போகிறது தி இன்விசிபிள் நேச்சர் ஆஃப் பாடி ஷேமிங். ஆப்வியஸ் இன்சல்ட்ஸ் மட்டும் தான் பாடி ஷேமிங்கே கிடையாது, இதை தாண்டி நிறையா ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நிக் நேம்ஸ் வச்சு கூப்பிடுறது, அதே மாதிரி சர்க்காஸ்டிக்காக காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுமே ஒரு ஃபார்ம் ஆஃப் பாடி ஷேமிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன வந்து சின்ன வயசுல நானே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன்னு வந்து சொல்லுவாங்க, டே உடம்பு குறைச்சா சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆப்வியஸாக தெரியுது இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் குண்டா இருக்கேன்றத சுட்டி காட்டுறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி கருப்பாக இருந்தாலும் நல்லா இருக்கடா அப்படின்ற போது, கருப்பாக இருந்தாலும் என்ன நல்லா இருக்கேன் அப்படின்னா என்ன கருப்பாக இருக்கணும் நல்லா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு போயிடுது. ஸோ இது வந்து இன்னுமே டீப்பாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஷேமாக வந்துடுது. அதே மாதிரி தான் நிக் நேம்ஸும் கூட.
நிக் நேம் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. நிறைய நிக் நேம்ஸ் வச்சு ஒரு டைப் ஆஃப் ஆளை ஒரு மாதிரி கூப்பிட்றதுலாம் இருந்திருக்கு. அடுத்து பார்க்க போகிறது ஃபேமிலிஸ் எப்படி இந்த பாடி ஷேமிங்ன்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. பட் இது வந்து இன்டென்ஷனல் வேற தான், இன்டென்ஷன் வேற எதாவது இருக்கும். பட் ஸ்டில் இப்போது என் கேஸே நான் எடுத்துக்கிறேன். when I was 10-11 இருக்கும்போது எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, டி என்ன அவ்வளோ குண்டா இருக்க, வயிறு பாடுற எவ்வளோ பெருசாக இருக்கிற, உடம்பு குறடா அப்படி மாதிரி சொல்லுவாங்க. நான் அது வந்து இப்போ ஓகே அந்த வயசில் இருக்கிற ஒரு பையனுக்கு அது ஒரு டேரக்ட் இன்சல்ட்டாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். பிகாஸ் ஐ ஹவ் பீன் தேர், ஐ ஹவ் கிரைட் ஸோ மெனி டைம்ஸ் ஃபார் கெட்டிங் தோஸ் கைண்ட் ஆஃப் கமெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது லைக் இப்போ அவங்க இன்டென்ஷன் நான் தப்பு சொல்ல மாட்டேன். அவங்க வீட்டில் யாருமே என்னை கலாய்க்கணும், என்னை மார்க் பண்ணணும், என்னை ஃப்ளாட்டர் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களோட கன்சர்னில் தான் அவங்க சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸ்டில் இதுவுமே ஒரு ஷேமை தான் அந்த பையன் மேலே திணிக்குது. இவங்க குண்டா இருக்கன்றத யார் சொன்னால் என்ன, எப்போ சொன்னால் என்ன, எப்படியுமே இட்ஸ் கோயிங் டு ஹர்ட். அதனால ஃபேமிலிஸ் தெரிஞ்சு கிரியேட் பண்ணல, தெரியாமலே ஆக்சிடென்ட்லாம் வீட்டுக்குள்ளேயே அது கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நீங்களே யோசிச்சு பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். அவங்க வீட்டில் வந்து இப்போ ஒல்லியாக இருக்கணும், சாப்பிட்றா ஒல்லியாக இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அவங்க இன்டென்ஷன் கரெக்டாக தான் இருக்கும். பட் ஸ்டில் உங்கள் ஒல்லியாக இருக்கிறத சுட்டி காட்டுற மாதிரி தான் அது இருக்கும். அகெயின் இட்ஸ் அ டைப் ஆஃப் ஷேம். ஸோ ஆக்சிடென்ட்டில் இது வீட்டுக்குள்ளேயே கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டாக இதை பற்றி இன்செக்யூராக ஏன் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு காமனான ஒப்பீனியன் இருக்கும். இப்போ சோஷியல் மீடியா எக்ஸாக்டாக இந்த ப்ராப்ளமை கிரியேட் பண்ணல, இது ஒரு மாதிரி இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சின்ன வயசில் இருந்திருக்கும் போது ஒரு 10 பேரோட கம்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, கிளாஸ்மேட்ஸோ இல்லை ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் 10 பேரோட கம்பேர் பண்ணிட்டு நம்ம 10 லட்சம் பேரோட கம்பேர் பண்ணிருக்கோம். செலிபிரிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், ஆக்டர்ஸ், யாரை வேணாலும் இருக்கலாம், மாடல், அந்த மாதிரி எக்ஸெட்ரா கம்பேர் பண்ணிட்டே தான் இருக்கும். டெய்லி நம்ம பார்க்குற ரீல்ஸ், போஸ்ட் எல்லாத்தையும் வச்சு நம்ம கான்ஷியஸாக பண்ணலனாலுமே சப்கான்ஷியஸாக அது உள்ள ஓடிட்டு தான் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிமோட பிடிஎஸ் கிளிப்பையும் ஒரு ஃபுல் ஃபினிஷ்ட் லியோ ட்ரெய்லரோட கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கேட்கவே ஒரு மாதிரி வியாடா என்னடா இது கம்பேரிசன் அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. அப்படி தான் இந்த கம்பேரிசனுமே. ஸோ புரிஞ்சுக்கோங்க. இப்போது கம்பெனிஸ் எப்படி ப்ராஃபிட் பண்ணுது இதுலேருந்து பார்க்கலாம். இப்போ டெய்லி ஒருத்தன் வந்து செம்ம சாட்டிஸ்ஃபைடாக செம்ம கான்டென்ட்டாக எந்திரிக்கிறான்னு வைங்க, என் லைஃப் எனக்கு சூப்பர்ப்பா, என் லுக்ஸ் அழகாக இருக்கு அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிறான்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு எக்ஸிஸ்டே ஆகாது. நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ், நிறைய ஜிம்ஸ், அப்புறம் நிறைய ஃபேஷன் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸிஸ்டே ஆகாது. ஏன் அப்படின்னா அவன் வச்சிருக்கிறதுல அவன் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான், அவன் சந்தோஷமா இருக்கான். ஆனால் இந்த ப்ராடக்ட்ஸோட டார்கெட்டே இந்த டிஸாட்டிஸ்ஃபைட் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் தான். ஸோ அவங்க இல்லவே இல்லைன்னா இந்த எக்கானமி ப்ராஃபிட்டே ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட ட்ரிகர் பாயிண்டாகவே அவங்க ஆட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம்ல தெரிஞ்சிருக்கும். ஒரு மாதிரி லேபிள் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். வெள்ளையா வட்டிக்கிட்ட போடுங்க, வெள்ளையா இருந்தால் தான் அழகுன்ற மாதிரியே டேர்ம் பண்ணி வச்சுக்கலாம் போடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த மாடல்ஸை கேஸ்ட் பண்ணுறதுமே பயங்கரம் பில்ட்டாக இருக்கிறவங்க, பயங்கர வெள்ளையாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி தான் அவங்க கேஸ்ட்டுமே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நமக்கே தெரியாமல் நம்ம மைண்டுக்குள்ளே போயிட்டு சொல்லிட்டே இருக்காங்க, நீ இப்படி இருந்தால் தான் பர்ஃபெக்ட், இதுக்கு இப்படி ஆகணும்னா என் ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக நமக்கே தெரியாமல் நம்ம மண்டைக்குள்ளே ஏற்றிட்டு இருக்காங்க. அண்ட் தட்ஸ் ஹவு தே ப்ராஃபிட் டூ. ஸோ நம்மளோட டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனை அவங்க அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி பணம் பண்ணிருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே தான் நம்ம ஒரு குட்டி டிஸ்டிங்ஷன் பார்க்கணும். அப்பியரன்ஸ் அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க பார்க்கன்றது, அடுத்தது ஹெல்த்துன்றது நம்ம பாடி கண்டிஷன், நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறது இருக்குது. அடுத்தது ஒர்த் வந்து எப்படி வருதுன்னா உங்களோட குவாலிட்டி ஆஸ் எ ஹியூமன் பீயிங், லெட்ஸ் சே கேரக்டர்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி தனித்தனியாக டிஸ்டிங்காக இருக்கக்கூடிய 3 விஷயங்களை இந்த விஷயம் எப்படி இதை செயினா மாற்றுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் ஒருத்த வந்து குண்டா இருக்கான்னு வச்சுக்கலாம். ஸோ குண்டா இருக்கான், ஸோ அதனால அவன் அன்ஹெல்த்தியாக இருக்கனால லேசியாக இருக்கான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அவன் குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங் அடி வாங்குது அப்படின்ற மாதிரி ஒரு செயினாக அதை முடிச்சு விட்டுருது. ஸோ இப்போது இங்கே இந்த லுக்ஸை வச்சு வர அப்சர்வேஷன் எங்கே போயிட்டு முடியுதுன்னா மாரல் ஜட்ஜ்மெண்ட்டில் போயிட்டு முடியுது. நம்ம குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங்கே குறைஞ்சிருது அப்படின்ற மாதிரி வரைக்கும் இது லீட் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சாதாரண கமெண்ட்ஸ், சாதாரண கலாய்ன்னு நினைக்கிறோம், பட் அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்து பேசுங்க, யாரையும் ஹர்ட் பண்ணாமல் நம்ம நல்லா இருப்போமே, அவ்வளோதானே. ஸோ அது சொல்கிறதுல என்ன சந்தோஷம் கிடைக்குது. ஸோ ஓகே, ஆல்ரைட், இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக டீப் டவுன் போயிட்டு நிறைய அனலைஸ் பண்ணிட்டோம். இன்னொரு இதே மாதிரி எக்ஸைட்டிங் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.